पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् ॐ त्र्यम्बकं यजामहे। அதுதான் எனக்குள்ளேயும் வந்தது. அதுதான் உங்க எல்லாருக்கும் எதுக்கு உங்களுக்கு கஷ்டம்? இதுல இன்னும் நான் சொல்லுவேன், உங்களுக்கு புரிய மாதிரி எனக்கு சொல்ல வார்த்தைகள் இல்ல. உண்மையை சொல்ல முடியாது. நீங்களாவே புரிந்து கொள்ளுங்கள். இந்த உடம்பு வெறும் உங்க அப்பா, அம்மானுடைய உடம்பு அல்ல. செல்லுகள் மட்டும் அல்ல. உங்க குடலுக்குள்ளேயே 100 ட்ரில்லியன் பாக்டீரியா இருக்குது. அப்ப அந்த பாக்டீரியா எல்லாம் நீங்க தான். நீங்க உடம்பு நந்தகுகன் இல்லை இங்க. பாக்டீரியா இருக்குது. ஊர்வனத்தினுடைய ஜீன் இருக்குது. நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, பல பிறவிகளா அது ஜீனு. மைண்ட் இருக்கு, மெமரி இருக்கு. பாம்பு, பல்லி, பூரா ஊர்ந்து போச்சு இல்லையா, அதனுடைய ஜீனும் மெமரியும் பிரெயின்ல இருக்கு. அதுக்கு அடுத்தது நம்ம பாலூட்டிகளா வந்தோம். அந்த பாலூட்டி மேமல்ஸினுடைய பிரெயின், ஜீனு, மெமரி எல்லாம் இருக்கு. மூணாவதா தான் மனிதன் முதுகெலும்பு நேராக வந்து இந்த நமக்கு கற்பிக்கப்பட்ட மனித மனமும் இதுல சேர்ந்து இருக்கு. இப்ப இதுல நீங்க யாரு? பாம்பு, பல்லி, பூரா, பாக்டீரியா, இது எல்லாம் கலந்து மனித செல்லு எல்லாம் கலந்து இதுக்குள்ள நானு நீ நானுன்னா இது இல்ல. இது கண்ணாடி முன்னாடி பார்க்கும்போது நானு நம்மளை வளர்த்துக்கிட்டோம். இதுதான் அடையாளம். அந்த நானே நீங்க கண்ணாடி முன்னாடி பார்க்கும் பொழுதே மாறுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கண்ணாடி மேல குறை இல்லை, நம்ம மாறிட்டோம். கண்ணாடி தப்பா காட்டுமா? வயசாகுது, நரைக்குது, சுருக்கம் வருது. குழந்தைகள் எப்படி அழகா இருந்தோம், எத்தனை பேர் நம்மளை தூக்கி கொஞ்சினாங்க. இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? மாறுது. மாற்றம், சேஞ்சிங் நடந்துகிட்டே இருக்கும். இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல மாற்றம்ங்கிறது சும்மா இது தத்துவத்தை நான் சொல்லல, நல்லா புரியுற மாதிரி முயற்சி பண்ணுங்க. ஒவ்வொரு கணமும் அணுக்கள் சிதைந்து வளர்ந்து தேய்ந்து பிறந்து உருமாற்றம் நடந்து கொண்டே இருக்கும். அது மனிதர்களுக்கு அல்ல, விலங்குகளுக்கு அல்ல, பறவைகளுக்கு அல்ல. உயிருள்ளவைன்னு நம்ம பேர் வச்சதுக்கு அல்ல, உயிர் இல்லாதவைன்னு பேர் வச்சதும் உயிருள்ளவை தான். நம்ம கல்லு மண்ணெல்லாம் உயிர் இல்லாதவைன்னு கத்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு எங்க உயிர் இல்லை? அதுக்குள்ள அணு இருக்குது. அது உடைச்சிங்கன்னா வெடிக்குது. ஒவ்வொன்றுக்கும் அணுக்களால் ஆனது. நீ கண்ணில் பார்க்குற அத்தனையும் நமக்கு என்னன்னா ஓடுனாதான் உயிர். தாவரங்களையே உயிர் இருக்குதுன்னு யாருன்னு பாதி பேருக்கு தெரியுது. மரம், ஒரு செடி வளர்கிறது, ஒரு இடத்துல நிக்காது. இப்ப இது சிதைஞ்சுக்கிட்டே இருக்கு. உள்ள கண்ணுக்கு தெரியாது. இதனுடைய அணுக்கள் சிதைந்து கொண்டே இருக்கிறது. ரொம்ப மெதுவா அது சிதைந்துகிட்டே இருக்குது. அப்ப மாற்றம் நடந்துகிட்டே இருக்குது. என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் தியானம் கரெக்டா முயற்சி பண்ணுங்க. விழிப்பு நிலைக்கு கொண்டு வாங்க. நான் அப்படின்னு ஒண்ணு நீங்க சொல்லணும்னா ஸ்டாட்டிக்கா, ஆங்கிலத்துல ஒரு வார்த்தையை பயன்படுத்துறேன், ஸ்டாட்டிக்கா நிலையானத ஒன்றை, ஒரு பெயர் சொல்லை நீங்க நானுன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்ப பேனா அப்படின்னா இது நான், இது பெயர் சொல், நவுன். நவுன்னா பெயர் சொல், இது பெயர், இது இருக்கு, ஒரு மேட்டர். ஆனா பெயர் சொல்லே இந்த பிரபஞ்சத்துல கிடையாது. எல்லாம் வினை சொல்லுதான். கடல் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன தோணுது? கடல் அது ஒரு பெயர், கடல் ஒரு பொருள், அப்படிதானே? ஆனா கடல்ல எவ்வளவு இயக்கம் நடந்துட்டு இருக்கு. அலைகள் வந்துகிட்டே போயிட்டு இருக்கு, உயிரினங்கள் பிறக்குது, அழியுது. உடம்புல இப்ப எவ்வளவு இயக்கங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதை எப்படி ஒரு பெயர் சொல்ல அடக்குவீங்க? வினை சொல், வினை நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு கணமும் மாற்றம் நடந்துகிட்டே இருக்கு. அந்த ஒரு மாற்றம் நடந்துகிட்டே இருக்கிறத ஒரு பொருள்னு எப்படி சொல்றது? மாற்றம் தான் சொல்ல முடியும்.
இதுக்கு பேர் தான் வாழ்க்கை. அது போய்க்கிட்டே இருக்குது. இது பிரபஞ்சத்தினுடைய வாழ்க்கை. நம்ம கனவு, நம்ம ஆசைகள், நம்ம கற்பனை, நம்ம எண்ணங்களுக்கு தகுந்த மாரி நம்ம இந்த உலகத்துல பொருள்களை வச்சு விளையாடுறதெல்லாம் வாழ்க்கை அல்ல. இந்த பிரபஞ்சம் பல வடிவங்களை எடுத்து அது வாழ்ந்துகிட்டே இருக்குது. அமைதியா இருந்துகிட்டே இருக்குது. நம்ம ஏதோ மனம் உருவாக்குனத எடுத்துட்டு போயி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு புரியலன்னா திரும்பவும் நீங்க தியானம் பண்ணுங்க. திரும்பவும் இது நாம அனுப்புறது எல்லாத்தையும் படிங்க. பல வகுப்புகளுக்கு வந்தீங்கன்னா தான் இது புரியறதல்ல, வாழ்வது. இது மற்ற சப்ஜெக்ட் கிடையாது. இது புரிஞ்சிருச்சு யாரும் நமக்கு உட்கார்ந்து கேள்வி கேட்டு பதில் எழுத சொல்லி மார்க் போடுறதில்ல. இது உங்க வாழ்க்கையா மாறும்பொழுது என்ன ஆகும்னா, விழிப்பு நிலை வரும். இப்ப விழிப்பு நிலைன்னா என்ன? இப்ப நான் பேசும்போது ஞானம் தான் விழிப்பு நிலை. இப்ப அடுத்தது அத நான் சொல்லப் போறேன். விழிப்பு நிலைன்னா என்னன்னு காலையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு விளக்கம் தரப்போறேன். இந்த ஞானம் உங்கள அமைதியாக, தெளிவாக யோசிக்க வைக்கும். யார் எந்த தொந்தரவு பண்ணாலும் அவங்க மேல கோபமோ, வெறுப்போ வரக்கூடாம பண்ணும். வராது. பாவம் சரி. திரும்ப 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 அவங்க எவ்வளவு தடவ நமக்கு பண்ணாலும், திரும்பவும் அது அன்பு கருணையா தான் வரும். இது மாறாது. அப்படி மாறிச்சுன்னா, நீங்க திரும்பவும் இன்னும் மனசுல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு நாள் காலையில எழுவதிலிருந்து இரவு உறங்குவது வரைக்கும், அந்த 24 மணி நேரம் அப்படின்னு நம்ம சொல்ற அத 4 நிலைகளாக உண்மையை உணர்ந்த மகான்கள் பிரிச்சிருக்கிறாங்க. அது 1 ஜக்ரத் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஜக்ரத் அப்படின்னு சொன்னா, ஜாக்கிரதை, கவனம் அப்படின்னு பொருள். இப்ப இந்த இடத்துல திடீர்னு உள்ள ஒரு பாம்பு வந்துச்சுன்னா டக்குன்னு நீங்க இதுதான் ஜாக்கிரதை நிலை. ஒரு மனிதனுடைய நிலை கவனமா இருக்குது. கண்ண திறந்திருக்கு. அந்த புலன்கள், பொறிகள் வேலை செய்துட்டு இருக்கு. இதற்கு பேர் தான் இந்த ஜாக்கிரதை. இந்த நிலை. கண்ண திறந்த நிலை. காலையில எந்திரிக்கிறதுல இருந்து இரவு உறங்குவதற்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிறது ஜாக்கிரத். அப்ப எது வந்தாலும் நீங்க ஏதாவது ஒரு பூச்சி டக்குன்னு இப்படி தட்டி விட்டுருவோம். அலர்ட்டா இருப்போம். இது ஒரு நிலை. இதற்கு அடுத்தது மனதினுடைய நிலை இதெல்லாம். அடுத்தது உறங்குறீங்க, தூங்குறோம். தூங்கும் பொழுது கனவு வருது. நான் காலையில சொன்ன கனவு இப்ப வருது. அதற்கு பெயர் சொப்னா. சொப்னா என்றால் சொப்பனம், கனவு. தமிழ்ல கனவு, சமஸ்கிருதம் சொப்பனம். சொப்னா. இதே ஜாக்கிரதை நிலையில இருந்த இந்த எண்ணங்கள், ஆசைகள், உணர்வுகள் தான் உறங்கும் பொழுது அந்த உடம்பு உறங்குறதுன்னா என்ன? உடம்பு ஓய்வெடுக்கிற நிலைக்கு போயிடுச்சு. ஒரு மிஷினை சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. மிஷின் ஆஃப் ஆயிடுச்சு. ஆனால் உள்ள இருக்கிற கரண்ட் ஆகல. அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுதான் கனவு. இந்த உடம்பை இயக்குறது அப்ப எது? பகல்ல ஜக்ரத் மனநிலை, மனம். இரவுல கனவு உங்களை இயக்கிக்கிட்டே இருக்குது. அல்லது அதுதான் இயங்கிக்கிட்டே இருக்குது. நீங்க இல்ல. மனம் இருக்க நம்ம இருக்க மாட்டோம். அதுதான் கொஞ்சம் சிரமமா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. மனம் இருந்தால் நீங்கள் இல்லை. என்றைக்கு மனம் அழிகிறதோ, ஒரு குருவனுடைய வழிகாட்டுதல் பாடத்துல அப்பதான் உங்க வாழ்க்கை ஆரம்பிக்குது. அதெல்லாமே பொருத்தி பார்த்துக்கணும். அப்ப இங்க வாழ்றது யாரு? மனம். நீங்க இல்ல. பகல்ல இருக்கிறதெல்லாம் யாரு? மனம். அது கற்பனை. அது வாழ்ந்துகிட்டே இருக்குது. அதனுடைய ஆசைகளை நிறைவேற்றி அது செய்துகிட்டே வேலை செய்துகிட்டே இருக்குது. ஏதோ செய்யுது. இரவுல திரும்பவும் கனவாக வருது. உண்மை மாதிரியே வருது. உண்மையாகவே இருக்குது. இது கனவுதான்றது கனவுல தெரியாது. நெஜத்துல அப்படியே நடக்குது. கை கால் தூக்கி போடுது. நடக்குது இல்ல? விழுக்குன்னு எந்திரிச்சுக்கோ. ஐயோ இது ரொம்ப கெட்ட கனவா இருக்கு. முடியல. உடம்புனால தாங்க முடியல. நரம்பு மண்டலங்களால தாங்க முடியாது. டக்குன்னு அது உதறுது.
எந்திரிக்கும்போது, "ஓ! இது கனவு." இப்ப நான் சொல்றத கவனிங்க. இதே போல தான் இப்பயும் நீங்க அப்படியே எந்திரிச்சுக்கணும். இது கனவுன்னு.